வணக்கம் நண்பர்களே. ஐபிஎல் 2026 தொடர் பல சாதனைகளை உடைத்து எறிந்து ஒரு சீசனாக அமைந்தது. T20 கிரிக்கெட் என்றாலே பேட்ஸ்மேன்களுக்கான விளையாட்டு என்ற ஒரு பின்பத்தை உடைத்து பந்து வீச்சாளர்களும் போட்டியை தனியாளாக வென்று கொடுக்க முடியும் என்பதை இந்த சீசன் நமக்கு அழுத்தமாக உணர்த்தியுள்ளது. குறிப்பாக இன்ஃபேக்ட் பிளேயர் விதிமுறையால் பேட்ஸ்மேன்கள் பயமின்றி அதிரடியாக ஆடும் இந்த காலகட்டத்தில் தங்களின் துல்லியமான யாக்கர்கள், ஏமாற்றும் சுழல்கள் மற்றும் அசுர வேகத்தின் மூலம் விக்கெட்டுகளை வேட்டையாடிய முதல் 5 பந்துவீச்சாளர்களை பற்றி இன்று நாம் மிக ஆழமாக அலசப்போகிறோம். இந்த பட்டியலில் 5வது இடத்தை பிடித்திருப்பவர் குஜராத் டைட்டன்ஸ் அணியின் சுழல் பந்து வீச்சு மாயாஜாலக்காரரான ரஷீத் கான். இந்த ஐபிஎல் சீசனில் அவர் 14 போட்டிகளில் விளையாடி 19 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். T20 கிரிக்கெட்டில் ரஷீத் கான் என்றாலே பேட்ஸ்மேன்களுக்கு ஒரு தனி நடுக்கம் இருக்கும். இந்த 2026 சீசனிலும் அவர் தனது டேக் ஸ்பின் மற்றும் குக்லி மூலம் பேட்ஸ்மேன்களை சிதறடித்தார். ரஷீத் கானின் மிகப்பெரிய பலமே அவரது பந்து வீசும் வேகம்தான். மற்ற சுழல் பந்து வீச்சாளர்களைப் போல பந்தை மெதுவாக காற்றில் வீசாமல் ஸ்டம்பை நோக்கி அதிவேகமாக வீசுவது அவரது தனி சிறப்பு. மத்திய ஓவர்களில் எதிரணியின் ரன் ரேட்டை கட்டுப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் முக்கியமான பார்ட்னர்ஷிப்புகளை உடைப்பதில் ரஷீத் கானுக்கு நிகர் அவரே. அவரது பந்து வீச்சில் சிறந்ததாக 4 விக்கெட்டுகளை வெறும் 33 ரன்களுக்கு வீழ்த்தியுள்ளார். பல நேரங்களில் பேட்ஸ்மேன்கள் அவரது ஓவர்களில் விக்கெட்டை விடக்கூடாது என்பதற்காக தற்காப்பு ஆட்டத்தை ஆடியும் அவரது குக்லியை கணிக்க முடியாமல் ஆட்டமிழந்தனர். குஜராத் டைட்டன்ஸ் அணியின் கேப்டன் விக்கெட் தேவைப்படும் ஒவ்வொரு முறையும் ரஷீத் கானை தான் தனது முதல் ஆயுதமாக பயன்படுத்தினார். ஆடுகளம் சுழலுக்கு சாதகமாக இல்லாத நேரங்களில் கூட தனது அனுபவத்தின் மூலம் ரன்களை கட்டுப்படுத்தி பிரஷர் உருவாக்கி விக்கெட்டுகளை வீழ்த்தினார் ரஷீத் கான். 4வது இடத்தில் இருப்பது இந்த சீசனின் மிகப்பெரிய ஆச்சரியங்களில் ஒன்றான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வேகப்பந்து வீச்சாளர் அன்சுல் கம்போஜ். சிஎஸ்கே அணி எப்போதுமே இளம் வீரர்களை கண்டறிந்து அவர்களை நட்சத்திரங்களாக மாற்றுவதில் வல்லவர்கள். அந்த வகையில் இந்த 2026 சீசனில் அன்சுல் கம்போஜ் 14 போட்டிகளில் 21 விக்கெட்டுகளை குவித்து அசத்தியுள்ளார். இவரது சிறந்த பந்துவீச்சு 3/22 ஆகும். தோனி மற்றும் ருத்ராஜ் கெய்வாட் ஆகியோரின் வழிகாட்டுதலில் கம்போஜ் தனது திறமை முழுமையாக வெளிப்படுத்தியுள்ளார். பவர் பிளே ஓவர்களில் பந்தை ஸ்விங் செய்வதிலும் டெத் ஓவர்களில் துல்லியமான ஏக்கர்களை வீசுவதிலும் அன்சுல் காட்டிய முதிர்ச்சி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியது. பல மூத்த சர்வதேச பந்துவீச்சாளர்கள் தடுமாறிய ஆடுகளங்களில் அன்சுல் கம்போஜ் தனது வேரியேஷன்களை மிக சரியாக பயன்படுத்தினார். குறிப்பாக ஸ்லோவர் பவுன்சர்கள் மற்றும் வைடு யாக்கர்களை பயன்படுத்தி அதிரடி பேட்ஸ்மேன்களை ஏமாற்றினார். சிஎஸ்கே அணியின் பந்துவீச்சு பலவீனமாக இருக்கிறது என்று விமர்சிக்கப்பட்ட தொடக்க காலகட்டத்தில் அணியின் பந்துவீச்சுக்கு தூணாக மாறி ஒவ்வொரு போட்டியிலும் முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தி அணியை வெற்றிப்பாதைக்கு அழைத்துச் சென்றார். இந்த 21 விக்கெட்டுகள் அவரது கடின உழைப்பிற்கும் சிஎஸ்கே நிர்வாகம் அவர் மீது வைத்த நம்பிக்கைக்கும் கிடைத்த மிகப்பெரிய பரிசு. 3வது இடத்தை அலங்கரிப்பவர் அதிரடி வேகத்திற்கு பெயர் போன ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் ஜோப்ரா ஆர்ச்சர். காயங்களில் இருந்து மீண்டு வந்த அவர் எப்படி பந்து வீசுவார் என்ற சந்தேகம் அனைவர் மனதிலும் இருந்தது. ஆனால் அந்த சந்தேகங்களை எல்லாம் தனது அசுர வேகத்தால் சுக்குநூறாக்கினார். இந்த சீசனில் 14 போட்டிகளில் விளையாடிய ஆர்ச்சர் 21 விக்கெட்டுகளை வீழ்த்தி மிரட்டியுள்ளார். அவரது சிறந்த பந்துவீச்சு 3/17 ஆகும். எக்கனாமிக் ரேட்டு 8.76 இருந்தது. ஆர்ச்சரின் பந்துவீச்சை எதிர்கொள்வது பேட்ஸ்மேன்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தது. 145 முதல் 150 கிலோமீட்டர் வேகத்தில் தொடர்ச்சியாக பந்து வீசி எதிரணி தொடக்க வீரர்களை பவர் பிளேயிலேயே செவினியனுக்கு அனுப்பினார். அவரது துல்லியமான பவுன்சர்களும் இன் ஸ்விங் யாக்கர்களும் பேட்ஸ்மேன்களுக்கு பதிலளிக்க முடியாத கேள்விகளாக அமைந்தன. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் புதிய பந்தை கையாளுவதிலும் சரி, டெத் ஓவர்களில் ரன்களை கட்டுப்படுத்துவதிலும் சரி, ஆர்ச்சர் ஒரு கச்சிதமான பந்து வீச்சாளராக செயல்பட்டார். பேட்ஸ்மேன்களின் உடலை குறிவைத்து வீசப்படும் அவரது பந்துகள் எதிரணியின் ரன் குவிக்கும் வேகத்தை பாதியாக குறைத்தது. ஐபிஎல் 2026 சீசனில் ஆர்ச்சரின் இந்த கம்பேக் கிரிக்கெட் வரலாற்றில் மிக சிறந்த மீள் வருகையில் ஒன்றாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் 2வது இடத்தில் இருப்பவர் குஜராத் டைட்டன்ஸ் அணியின் அதிவேக புயல் காகிசோ ரபாடா. 14 போட்டிகளில் விளையாடி 24 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். ரபாடாவும் முதலிடத்தில் இருப்பவரும் ஒரே விக்கெட் எண்ணிக்கையை கொண்டிருந்தாலும் ரபாடாவின் பந்துவீச்சு சராசரி மற்றும் எக்கனாமிக் 9.18 சற்று அதிகமாக இருந்ததால் அவர் 2வது இடத்தை பிடித்துள்ளார். அவரது சிறந்த பந்துவீச்சு 3/25. குஜராத் அணிக்காக ரஷீத் கானுடன் இணைந்து ஒரு மிரட்டலான பந்துவீச்சு கூட்டணியை அமைத்தார் ரபாடா. தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த இந்த அதிவேக பந்துவீச்சாளர் ஐபிஎல் தொடரில் தொடர்ந்து சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார். இந்த சீசனில் ஆக்ரோஷமான பந்துவீச்சை கையாண்ட ரபாடா ஷார்ட் பிட்ச்
பந்துகளை அதிக அளவில் பயன்படுத்தி பேட்ஸ்மேன்களை திணறடித்தார். ஒரு பேட்ஸ்மேன் அதிரடியாக ஆடத் தொடங்கும் போது ஆட்டத்தின் போக்கை மாற்ற குஜராத் கேப்டன் அழைப்பது ரபாடாவை தான். அவர் வீசும் குட்லென்த் பந்துகள் பிச்சில் பட்டு எதிர்பாராத அளவுக்கு எழும்புவது பேட்ஸ்மேன்களுக்கு பெரும் சவாலாக இருந்தது. அதிரடி பேட்ஸ்மேன்களை கூட அமைதியாக்கும் வித்தை தெரிந்த ரபாடா தனது அனுபவத்தின் மூலம் பல போட்டிகளில் குஜராத் அணிக்கு வெற்றியை தேடித் தந்தார். IPL 2026 சீசனில் ஊதா நிற தொப்பியை வென்று பந்து வீச்சாளர்களின் ராஜாவாக மகுடம் சூடியிருப்பவர் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியின் ஸ்விங் அரசன் புவனேஷ்குமார். இந்த சீசன் RCB அணிக்கு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சீசனாக அமைவதற்கு புவனேஷ்குமாரின் பந்துவீச்சு மிக முக்கிய காரணம். 14 போட்டிகளில் 24 விக்கெட்டுகளை அள்ளி உள்ளார் புவி. அவரது சிறந்த பந்துவீச்சு 4.23, எக்கனாமிக் ரேட் 8.07. பல ஆண்டுகளாக RCB அணியின் பந்துவீச்சு பலவீனமாக இருக்கிறது என்ற குறையை இந்த ஒரே சீசனில் முற்றிலுமாக துடைத்தெறிந்தார். புவியின் பந்துவீச்சில் அந்த விண்டேஜ் ஸ்விங்கை மீண்டும் பார்க்க முடிந்தது. டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக ஒரு லீக் போட்டியில் RCB பந்துவீச்சாளர்கள் எப்படி மிரட்டினார்கள் என்பது இந்த சீசனின் ஹைலைட். ஜோஸ் ஹாசில்வுட் மற்றும் புவனேஷ்குமார் கூட்டணியின் பந்துவீச்சில் டெல்லி அணி பவர் பிளேயில் வெறும் 13 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை இழந்து தத்தளித்தது. அந்த போட்டியில் புவி 5 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளை சாய்த்தார். பந்து வீசத் தொடங்கும் முதல் ஓவரிலே இன்ஸ்விங் மற்றும் அவுட்ஸ்விங் மூலம் பேட்ஸ்மேன்களின் கால் மற்றும் ஸ்டம்பை குறிவைத்து தாக்குவதில் புவி ஒரு மாஸ்டர். இன்ஃபேக்ட் பிளேயர் விதிமுறையால் பேட்ஸ்மேன்கள் முதல் பந்திலிருந்து அடிக்க நினைக்கும் இந்த காலத்தில் தன்னிடம் உள்ள கட்டுப்பாட்டையும் துல்லியத்தையும் மட்டுமே நம்பி பந்து வீசி இந்த மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளார் புவனேஷ்குமார். டெத் ஓவர்களில் அவர் வீசும் நக்கிள் பால்கள் மற்றும் வைடு யாக்கர்கள் பேட்ஸ்மேன்களை ரன் எடுக்க விடாமல் தடுத்தன. RCB ரசிகர்களின் பல வருட இயக்கத்தை தனது அசாத்திய பந்துவீசால் தீர்த்து வைத்துள்ளார். இந்தியாவின் தலைசிறந்த ஸ்விங் பவுலரான புவனேஷ்குமார் IPL 2026 சீசனில் சந்தேகத்திற்கு இடமின்றி பந்து வீச்சாளர்களின் திறமையை உலகத்திற்கு மீண்டும் ஒரு முறை பறைசாற்றியுள்ளது. பேட்ஸ்மேன்கள் எவ்வளவு பெரிய இலக்கை நிர்ணயித்தாலும் தரமான பந்துவீச்சு இருந்தால் எந்த ஒரு இலக்கையும் தடுத்து நிறுத்த முடியும் என்பதை இந்த டாப் 5 பவுலர்கள் நிரூபித்துள்ளனர். அதிவேகம், துல்லியமான ஸ்விங், கணிக்க முடியாத சுழல் என பல பரிமாணங்களில் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு அற்புதமான விருந்தை இந்த பந்துவீச்சாளர்கள் அளித்துள்ளனர். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.